கடலூரில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அதில் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியை திணிக்க நினைத்தால் தமிழர் என்னொரு இனமுண்டு, தனியே அதுக்கொரு குணமுண்டு என்பதை காட்ட வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். $10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் உள்ளார். மரியரீகன், இந்தியை திணிக்க நினைத்தால் தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே தனக்கொரு குணம் உண்டு என்பதை காட்ட வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு உரை நிகழ்த்துவதன் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 10,000 கோடி கொடுத்தாலும் கூட இந்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கடலூரில் அரசுத்துறை சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்குவதற்காகவும் மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்காகவும் 2 நாட்கள் சென்றிருக்கின்றார். நேற்றைக்கு கடலூரில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரொம்ப முக்கியமான பல அம்சங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். நேற்றைக்கு கடலூரில் நடந்த அரசு விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், லட்சியத்திற்காக கொள்கைகள் மட்டும்தான் தெரிய வேண்டும், அவதூறுகள் வீண் பேச்சுகள் தான் கவனம் செலுத்துவதில்லை என்றும் அதனால் தான் ஏராளமான திட்டங்களை தீட்ட முடிந்திருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்லாமல், சொல்லாததையும் திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது, அதனால் தான் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் மக்கள் எனக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அதில் பேசுகின்ற ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய 2,152 கோடி நிதியை விடுவிக்க வேண்டும் என பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியதாக அதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அனுப்பியிருக்கக்கூடிய பதில் கடிதத்தில் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள். கல்வியில் அரசியல் செய்வதை நீங்களா நாங்களா, கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் நிதி தருவோம் என்பது அரசியல் இல்லையா, இந்தியை திணிப்பது ஒரு மொழி நாடாக மாற்றுவது, ஒற்றையின நாடாக மாற்ற முயற்சிப்பது நிபந்தனை அரசியல் இல்லையா, தமிழகத்திலிருந்து எங்களிடம் வாங்கும் வரியை தர முடியாது என்று கூற ஒரு நொடி பொழுதும், ஆனால் அந்த ஒரு நொடியை கூட நாங்கள் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோம் என்கிற ஒரு கருத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைக்கு கடலூரில் நிகழ்த்திய உரையில் பேசியிருந்தார். இந்த பின்னணியில் தற்பொழுது இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எந்த விதமான அரசியலும் செய்ய வேண்டாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது கூறியிருக்கின்றார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும், அதற்கு மாற்றாக இருமொழி கொள்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டோ அல்லது ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டோடு செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறியிருந்தார். இந்த பின்னணியில் தான் தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கின்றார். லட்சியத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுகவும் திராவிட இயக்கங்களும் இருக்கின்றன. எனவே எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கூட அதை நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு எங்களிடம் பேசாதீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக நிலைப்பாட்டோடு இருக்கின்றது. நிதியை பெறுவதற்காக சில விஷயங்களை மத்திய அரசோடு இணங்கி போக வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்லுகின்றன. நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே. பழனிசாமி விடுத்திருந்த ஒரு அறிக்கையில் மத்திய அமைச்சரினுடைய இந்த கருத்தானது மிகவும் ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் நிதியை பெறுவதற்கான முயற்சிகளில் ஆக்கப்பூர்வமான ஒரு நிலைப்பாட்டோடு தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த பின்னணியில் தான் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பதும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான நிதி மறுக்கப்படுகின்ற விவகாரத்தில் மும்மொழி கொள்கையில் சமரசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை பாஜக முன்வைக்கின்ற ஒரு நிலையில் லட்சியத்திற்காக எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கூட நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே சமயத்தில் தமிழ்நாடு என்பது இந்தி திணிப்புக்கு எதிரான நிலைப்பாடோடு தான் இருக்கிறது, அதனால் 10,000 கோடி கொடுத்தாலும் கூட கையெழுத்திட மாட்டேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி இருப்பது என்பது
ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்கிற பாஜகவினுடைய நிலைப்பாடும் மத்திய அரசினுடைய நிலைப்பாடும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கக்கூடிய நிலையில் 1000 கோடி கொடுத்தாலும் கூட அதனை ஏற்க மாட்டோம் என்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி.